Hello friends, வணக்கம் and welcome back to Crutix Moon. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா தொடரும் 2025ல மலையாளம்ல ரிலீஸ் ஆன தரமான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் டிராமா மூவி. மோகன்லால் சோபனான்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இப்போ தியேட்டர்ஸ்ல ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. திருஷ்யம் லெவல்ல செம்மையான ஒரு சம்பவத்தை சேட்டன்ஸ் திரும்ப இந்த படத்துல பண்ணியிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு சொல்லி நார்மலா சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவரோட பையனோட ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவரோட காரை எடுத்துட்டு போய் இடிச்சிடுறாங்க. ஊருக்குள்ள அவரை செல்லமா எல்லாருமே பென்ஸ்ன்னு கூப்பிட்டு இருக்கும்போது அந்த கார் மேல அவ்வளவு பாசத்தோட இருக்கிறவருக்கு அவரோட பையன் பண்ண சின்ன தப்பால அம்பாஸ்டர் காருக்கு ஒரு சில பிரச்சனை வந்து மெக்கானிக் ஷெட்ல கொண்டு போய் விட அந்த காரங்க போலீஸ்காரங்க எதுக்காக தூக்கிட்டு போறாங்க, போலீஸ்காரங்க கிட்ட நம்ம கதையோட ஹீரோ காரை மீட் எடுக்கிறதுக்காக பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, அவரோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுங்கிறது இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தரமான ஒரு சம்பவத்தை அங்கதான் பண்ணிருக்காங்க. கிளைமேக்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. திருஷ்யம தூக்கி சாப்பிட்ற லெவலுக்கு ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் டிராமாவை ரொம்ப கமர்ஷியல்னஸ் அண்ட் மாஸ் மசாலா எலமெண்டோட பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் எந்த அளவுக்கு ஒரு ஃபீல் குட் வைபோட கேரக்டரைசேஷன் அழகா பில்ட் பண்றாங்களோ அதுக்கேத்த மாதிரி கிளைமேக்ஸ்ல ஒரு சம்பவம் பண்ணி மிரட்டி விட்டுருக்காங்க. ஃபேமிலி டிராமா மாதிரி ஆரம்பிச்சு இவங்களோட மிஸ்ட்ரி டிராமாக்கு அளவே இல்லைங்கிற லெவலுக்கு சேட்டன்ஸ் இந்த படத்துல சூப்பரான ஒரு சம்பவத்தை திரும்ப ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல என்ன அடிச்சுக்க ஆள் இல்லடான்னு சொல்ற அளவுக்கு லால் செம்மையா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஷோபனாவுமே பாத்தீங்கன்னா கேப் கிடைக்கிற இடத்துல எல்லாமே அவ்வளவு கியூட்டாவும் எமோஷனல் டிராமாவை நீட்டா திணிச்சுக்கிட்டே வந்திருக்காங்கிறத கண்டிப்பா இந்த படம் பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமா தான், பட் ரொம்ப பழக்கப்பட்ட கிரைம் த்ரில்லர் டிராமா டோன்ல தான் இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங்கா, என்கேஜிங்கா, யூனிக்கா, ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா, ஒரு மைண்ட் ப்ளோவிங்கான சஸ்பென்ஸிங் ட்விஸ்டிங் ஹோல்டு பண்ணி அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் ஸ்டோரி மூலியமா அந்த இரிட்டேட்டபிளான 2 போலீஸ்காரங்களை வச்சு பண்ண சம்பவம் தான் படம்ங்கிறதுனால கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. டெக்னிக்கலா நீட்டான மூவி தான், பட் சாங்ஸ் எதுவுமே அந்த அளவுக்கு எஃபெக்டிவா பிளேஸ் ஆகலங்கிறது இந்த படம் பார்க்கும் உங்களால ஃபீல் பண்ண முடியும். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் நிறைய சீன்ஸை எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஒர்த் வாட்ச் ஒரு டைம் தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். படத்துல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணல. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான தரமான ஒரு மலையாள படம் தான் இது. வாவ்னு சொல்ற அளவுக்கு வெரைட்டியான ட்விஸ்ட் சூப்பரா பிளேஸ் பண்ணிருப்பாங்க. இன்டர்வல் செமையா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல இங்க பண்ண நினைச்ச விஷயத்த எல்லாத்தையுமே வேற லெவல்ல ஹேண்டில் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கேரக்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கான்ஃபிளிக்ட், பேக் ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே அழகா கனெக்ட் பண்ணி ஒரு சம்பவத்தை செம்மையா நரேட் பண்ணிருக்காங்கிறது இந்த படம் பார்க்கும் உங்களால கண்டிப்பா ரியலைஸ் பண்ண முடியுங்க. மோகன்லாலுக்காகவே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த தொடரும் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 7 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you on love you all.